வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டியான கிரேவி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பீஸ் கிரேவி, அதாவது மஷ்ரூமும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 4 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்டதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வெந்து வரணும். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் எடுத்துக்கலாம். அதை இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மைதாவோ இல்லை அரிசி மாவோ போட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக மண் இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளையாக கிடைக்கும் மஷ்ரூமு. இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நான் கிரேவிக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணி இருந்தால் அது ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியெலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம் அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கூடவே லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா பேஸ்ட்டை 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ் பட்டாணியை சேர்த்துடலாம். நீங்கள் காஞ்ச பட்டாணி வச்சுருந்தா குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக. இப்போ நம்ம இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூமில் நல்லா வெந்து அதில் இருந்த தண்ணியெலாம் பிரிஞ்சு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கலருக்காக சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் போடாமல் கூட விட்டுறலாம். இது ஜஸ்ட் ஃபார் கலருக்காக மட்டும்தான். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நமக்கு மஷ்ரூம் அண்ட் பச்சை பட்டாணி எல்லாமே வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இந்த டைமில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த டைமில் ஒரு பிஞ்ச் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கட்டியான தயிர் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் சப்போஸ் க்ரீம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம். அதுக்கு பதிலாக நான் தயிர் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைல் தான். இந்த மாதிரி ஒரு தடவை மஷ்ரூம் குருமா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி மசாலா பேஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட குருமா சூப்பராக ரெடிங்க. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட குருமா சூப்பராக ரெடி. இந்த மாதிரி ஒரு தடவை மஷ்ரூம் கிரேவி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMote e-shopping application. BuyMote e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். க்ராசரிஸ் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.